ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, ரொம்பவே இனிமையான குளிர்ச்சியான ஒரு பழத்தை பற்றி தான் பேச போகிறோம். அதுதாங்க மஸ்குமெலன். மஸ்குமெலன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த பழம் ஒரு சில பேரால் கிர்னி பழம் அப்படின்னு அழைக்கப்படுது. வெயில் காலத்தில் குளிர்ச்சியாக ரசனையாக கிடக்கிற இந்த பழம் சத்துக்களும் நிறைய இருக்குது. ஆனால் எல்லாத்துக்கும் மாதிரி இதுக்கும் சில நன்மைகள் இருக்குது, சில பக்க விளைவுகளும் இருக்குது. கோடைக்கால சுவையான இந்த பழம் இயற்கையோட ஒரு சிறந்த கண்டுபிடிப்பில் ஒன்றுன்னு சொல்லப்படுது. இனிப்பு முலாம்பழம், பாகற்காய் மற்றும் கர்பூஜா அப்படின்னு அழைக்கப்படுது. இது புளிப்பு, இனிப்பு மற்றும் கார சுவை கொண்டது. இதனால தான் இந்த பழம் மற்ற பழத்திலிருந்து தனித்து நிற்க ஒரு சிறப்பு வாய்ந்த பழமாக கருதப்படுது. கோடை காலம் வரும்போதெல்லாம் மாம்பழம் அப்படி இல்லைன்னா தர்பூசணி நாடுறது நம்ம எல்லாரோட வழக்கமான பதிலாக இருக்கும். ஆனால் முலாம்பழம் அதை அனுபவிக்கவும் ஆராயவும் ஒரு தனித்துவமான பழமாகும். அப்படிப்பட்ட பழத்தோட நன்மைகள் என்னென்ன, இதனால் என்ன பக்க விளைவுகள் வருது, இதை யாரெல்லாம் சாப்பிடணும், யாரெல்லாம் தவிர்க்கணும்னு விரிவாக சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈரான், அனடோலியா மற்றும் ஆர்மீனியாவை பூர்வீகமாக கொண்ட கஸ்தூரி முலாம்பழம் 65 75 ஃபாரன்ஹீட் வெப்பநிலையுடன் கூடிய வறண்ட காலநிலையில் சிறப்பாக வளரும். இந்தியாவில் இது வடமேற்கு பகுதியில் பயிரிடப்பட்டு வருது. மேலும் இந்த பழத்தோட விவசாயம் பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ், தமிழ்நாடு, மகாராஷ்டிரா மற்றும் ஆந்திர பிரதேசத்தில் நல்லா நிறுவப்பட்டிருக்கு. 100 கிராம் பழங்களில் 34 கிலோ கலோரிகளை தருது மற்றும் வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, வைட்டமின் சி, பொட்டாசியம், மெக்னீசியம் போன்ற பல நுண்ணிய தாதுக்களை இது கொண்டிருக்கு. இந்த முலாம்பழம் குறைந்த கார்போஹைட்ரேட் நிறைந்த பழம். எந்த ஒரு கோடைக்கால பழமாக இருந்தாலும் அதிக நீர்ச்சத்தால் நிரம்பியிருக்கிறதால தான் அதை நீரேற்றத்தின் தரத்தை கொண்டு இருக்கு. இது உடலை குளிர்விக்க ரொம்பவே உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேர்வை ஏற்படும் நீரிழிவை இது தடுக்குது. முலாம்பழத்தில் 90% தண்ணீரால் நிறைஞ்சிருக்கு. இது உடலை வெப்பத்திலேருந்து பாதுகாக்குது. இந்த பழத்தை நம்ம சாப்பிட்றதால அதோட ஈரப்பதம் மற்றும் கார்போஹைட்ரேட் உள்ளடக்கம் காரணமாக நம்மளால் எடை கிறக்க முடியும். PCOS உள்ள பெண்களுக்கு மொத்த பழத்தில் 9% கார்போஹைட்ரேட் மட்டுமே இருக்கிறதால இது ஒரு நல்ல மாற்றாக இருக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்றது தொற்றுகளுக்கு எதிராக உடலில் போராடும் திறன்னு சொல்லப்படுது. இது பொதுவாக இரத்த ஓட்டத்தில் உள்ள வெள்ளை இரத்த அணுக்களால் எளிதாக்கப்படுது. இது நோய் கிருமிகளை அடையாளம் கண்டு அதை உடல்லிருந்து வெளியேற்றுது. முலாம்பழத்தில் வைட்டமின் ஏ 67%, வைட்டமின் சி 61% நிறைஞ்சிருக்கிறதால இது உடலில் உள்ள ஃப்ரீ ரேடிக்கல்களை அழித்து வெள்ளை இரத்த எண்ணிக்கையையும் மேம்படுத்தும் சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்றியாக செயல்படுது. PCOSல நோய் எதிர்ப்பு சக்தி குறையுது. மேலும் உடல் மற்றும் மன அழுத்தம் வீக்க நிலையில் இருப்பதால் தொற்றுக்கள் மற்றும் மீண்டும் மீண்டும் வரும் UTIகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதன் ஆக்சிஜனேற்ற தன்மை மற்றும் செல்களை உருவாக்கும் திறன் காரணமாக இது தொற்றுக்களை எதிர்த்து போராடி உடலை ஆரோக்கியமாக வச்சுருக்க உதவுது. இந்த முலாம்பழம் ஒரு சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்றின்னு சொல்லப்படுது. பழத்தில் உள்ள லூட்டின் மற்றும் ஜியாக்சாந்தின் ஆகியவை அதோட சிறப்பியல்பு மஞ்சள் முதல் சிவப்பு நிறத்திற்கு காரணமாகுது. நம்ம அனைவரும் அறிந்தபடி நிறம் அதிகமாக இருந்தால் உணவில் ஆக்சிஜனேற்றியும் அதிகமாக இருக்கும். இந்த முலாம்பழத்தில் செலினியம், பீட்டா கரோட்டின் மற்றும் வைட்டமின் சி ஆகியவை உள்ளது. இது ஆக்சிஜனேற்ற தரத்தை அதிகரிக்குது. லூட்டின் மற்றும் ஜியாக்சந்தின் ஆகியவை வயது தொடர்பான மாகுலார் சிதைவை குறைக்கும் அப்படின்னு ஆய்வுகள் சொல்லப்படுது. எனவே இந்த பழத்தை நம்ம நன்றாக உட்கொண்டோம்னா நீண்ட காலத்துக்கு கண் பாதிப்பை நம்மளால் தடுக்க முடியும். PCOS அப்படின்றது குறைந்த தர நாள்பட்ட அழற்சியோட ஒரு நிலைன்னு சொல்லப்படுது. முலாம்பழம் சாப்பிட்றதால உடலில் உள்ள அழற்சி அறிகுறிகளை நம்மளால் குறைக்க முடியும். இந்த பழங்கள் பொதுவாக குடலில் வாழும் பாக்டீரியாக்களோட இணக்கமாக இருக்கும். நார்ச்சத்துக்களோட நன்மையையும் கொண்டு இருக்கு. நம்ம உடலுக்கு சிறந்த நன்மைகளை வழங்க வயிற்றில் உள்ள பாக்டீரியாக்களோட கூட்டத்தை மகிழ்ச்சியாக வச்சுருக்க இந்த முலாம்பழம் ரொம்பவே உதவியாக இருக்குது. பொதுவாக பார்த்தோம்னா பழங்கள் செரிமான அமைப்பு மற்றும் குடலில் உள்ள தாவரங்களை மேம்படுத்த உதவியாக இருக்கும். முலாம்பழம் சாப்பிட்றதால அதே அளவுக்கு எல்லா நன்மையும் நமக்கு கிடைக்கும். இந்த பழத்தில் உள்ள நீர்ச்சத்து மற்றும் நார்ச்சத்து குடல் இயக்கத்தை மேன்மையாக்கவும் மாற்றும். ஒருத்தவங்க PCOS நோயால் பாதிக்கப்பட்டு வாய்வழி கருத்தடை மருந்துகள் அல்லது மெட்ஃபோர்மின் போன்ற சிகிச்சையை மேற்கொள்ளும் போது அவங்களோட குடல் ஆரோக்கியம் பொதுவாக பாதிக்கப்படும். குடலில் ஏற்படும் நோய்கள் முலாம்பழம் குடலை சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுருக்கும். பல அறிகுறிகளை இது மாற்றியமைக்க உதவியாக இருக்குது. 100 கிராம் முலாம்பழத்தில் 267 மில்லிகிராம் பொட்டாசியம் இருக்குங்க.
இது ரொம்பவே அதிக அளவு. இந்த பொட்டாசியம் உடலில் சோடியத்தோட விளைவை மறுத்து இரத்த அழுத்த அளவை கட்டுப்படுத்த உதவுது. ஒரு நாளைக்கு 10% பொட்டாசியம் அளவு ஒரு முலாம்பழத்தில் இருந்தே கிடைக்கும். மற்றொரு நன்மை என்னென்னா, பழத்தில் உள்ள அதிக நார்ச்சத்து இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவியாக இருக்குது. பிசிஓஎஸ் இருக்கிற ஒருத்தவங்க உடலில் அதிகப்படியான எடை அதிகரிக்க அல்லது கொழுப்பு அதிகரிப்பு காரணமாக வாழ்க்கை முறை கோளாறுகளை உருவாக்க வாய்ப்பு இருக்குது. இந்த முலாம்பழத்தோட நன்மை என்னென்னா, உடல் நலம் மோசமடைவதை தடுக்கலாம் மற்றும் பிசிஓஎஸ் உள்ளவங்க இரத்த அழுத்தம் அதிகரிப்பதை இது குறைக்கும். வெயில் காலத்தில் உடல் சூட்டை குறைக்கும். அதிக தண்ணீர் இருக்கிறதால ஹைட்ரேஷனை தரும். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே குடிக்க ஒரு நல்ல பழம்னா அது இந்த முலாம்பழம் தான். நார்ச்சத்து இருக்கிறதால குடல் சுத்தம் செய்யுது. மலச்சிக்கலும் குறையும். வயிறை லைட்டாக ஃபீல் பண்ண வைக்கும். வைட்டமின் சி அதிகம் இருக்கிறதால சளி, காய்ச்சல், தொற்றுக்களை இது குறைக்குது. ஆன்டிஆக்சிடென்ட் பண்பு உடல் செல்களை பாதுகாக்கும். பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை சமநிலைப்படுத்தும். இதய நோய் அபாயத்தை குறைக்கும். உடல்லேருந்து உப்பை வெளியேற்ற இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதில் இருக்கிற விட்டமின் ஏ கண்ணுக்கு நல்ல பார்வையை அளிக்குது. இரவு பார்வை பிரச்சனையை குறைக்குது. ஃபோலேட் குழந்தையோட நரம்பு வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும். உடல் வெப்பம் குறையப்படுது. அதனால் அளவுக்கு அதிகமாக இதை சாப்பிடக்கூடாது. குறைந்த கலோரி கொண்ட ஒரு பழங்க இது. வயிற்றை நிரப்பும். ஸோ டயட்டில் இதை சேர்த்துக்கொள்ளலாம். எடை குறைக்க விரும்புகிறவங்க மறக்காமல் இதை சாப்பிடலாம். வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் சி இருக்கிறதால தோல் பிரகாசமாக இருக்கும். ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம்னா சில பக்க விளைவுகளும் இருக்குது. அதிகமாக சாப்பிட்டா வயிற்றுப்போக்கு, தண்ணி சத்து அதிகமாக இருக்கிறதால லூஸ் மோஷன் ஆகலாம். சர்க்கரை நோயாளிகள் கவனிக்க வேண்டும். இனிப்பு இருக்கிறதால பிளட் சுகரை சடனாக உயர்த்தும். கொஞ்சமாக தான் சாப்பிடணும். அலர்ஜி இருக்கிற சிலருக்கு பிரச்சனை ஏற்படும். அரிப்பு, சுருக்கம், மூச்சு திணறல் ஏற்படலாம். அதிக குளிர்ச்சி, சளி, இருமல் அதிகரிக்கலாம். குழந்தைகள், குளிர் பிடிக்கிறவங்களாம் கவனமாக சாப்பிட வேண்டும். அப்படின்னா இந்த பழத்தை யாரெல்லாம் சாப்பிடலாம்? குழந்தைகள் கொஞ்சமாக சாப்பிடலாம். கர்ப்பிணிகள் கொஞ்சமாக சாப்பிடலாம். வெயில் காலத்தில் எல்லாருமே சாப்பிடலாம். எடை குறைக்க நினைக்கிறவங்க சாப்பிடலாம். யாரெல்லாம் தவிர்க்கும் தெரியுமா? சர்க்கரை நோயாளிகள் ரொம்பவே குறைவாக தான் சாப்பிடணும். குளிர் பிடிக்கிறவங்க, அலர்ஜி இருக்கிறவங்க இதை தவிர்க்கிறது நல்லது. இந்த முலாம்பழம் நமக்கு இரும்பு சத்து 1%, வைட்டமின் B6 5%, மெக்னீசியம் 3%, சோடியம் 16 மில்லிகிராம், இப்படி பல ஊட்டச்சத்துக்களை அளிச்சிட்ருக்கு. இந்த ஊட்டச்சத்துக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த முலாம்பழம் ஒரு சக்தி வாய்ந்த பழமாக காணப்படுது. இது பிசிஓஎஸ் உள்ள ஒருவருக்கு நிறைய விளைவுகளை தருது. முடிவாக சொல்ல போனோன்னா இந்த மஸ்க் மெலன் ஒரு சூப்பர் ஹெல்த்தி பழம்னு சொல்லலாம். அதில் உள்ள தண்ணீர், விட்டமின்கள், சத்துக்கள் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கணும். அதை கடந்து சாப்பிட்டிங்கன்னா நன்மையோட தீமை தான் அதிகமாக இருக்கும். அதனால் இனிமேல் மஸ்க் மெலன் சாப்பிடும்போது அளவாக சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக இருங்க. நீங்கள் மஸ்க் மெலன் சாப்பிடுவீங்களா? உங்கள் வீட்டில் பிள்ளைங்கள் இதை விரும்பி சாப்பிடுவாங்களா? அப்படி சாப்பிட்ற மாதிரினா ஜூஸாக சாப்பிடுவீங்களா இல்லை பழமாக சாப்பிட்றது நல்லதான்னு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.